நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சர் டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டு அனாலிசிஸ் வீக்லி, டெய்லி அண்ட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ கொஞ்சம் இந்த வீடியோவில் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இதில் என்னோட அனாலிசிஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்னோட நாலேஜ் என்னவோ அதை கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸையும் சேர்த்துட்டு அதன் பிரகாரம் நீங்கள் ஸ்டெப் எடுங்க. ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்விங் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ஹைக்கு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஸோ ஒரு ஸ்விங்குக்குள்ள ஒரு ஸ்விங் இருக்கு. ஸோ இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு ஹையர் ஐக்குள்ள ஒரு லோயர் ஐ ஃபார்மேஷனில் இருக்கு. ஸோ அந்த லோயர் ஐ ஃபார்மேஷனை பிரேக் அவுட் பண்ணிட்டு இட்ஸ் டபுள் டோஜி. ஸோ டோஜிங்கிறது கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஸோ பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி டவுன் ஆகலாம் அப்படின்ட்டு. பட் இன்னொரு விஷயமும் இருக்கு, அதையும் பார்ப்போம். ஸோ சப்போர்ட்ல தான் இப்போ ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்க்குள்ள மார்க்கெட் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. ஒருவேளை க்ளோஸ் வச்சால் மார்க்கெட் வந்து 24,400 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நெறையா இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒருவேளை மார்க்கெட் வந்து 24,000 இந்த ஸ்விங் லோவ வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது. ஸோ பண்ணுனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த லோ த லோயர் ஹை, ஓகேங்களா? ஸோ எப்பயுமே மார்க்கெட்ல வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ஹைய பிரேக் பண்ண முடியாம ஒரு லோயர் ஸ்விங் அதாவது ஒரு ஹையர் ஹைய பிரேக் பண்ண முடியாம, ஸோ லோயர் ஐ ஃபார்மேஷன் குடுத்துட்டு, ஹையர் லோவ ஒரு வேள பிரேக் பண்ணுச்சுன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். இட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது பிரேக் ஆன உடனேயே வேகமா போயிடும்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த லெவல்ல பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் ஃபெயில்ட் ஆகுதா? சஸ்டெயின் ஆகுதான்னு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுவும் வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்ன மாரி ஒரு ரியாக்ட் ஆகுதுங்கிறத செக் பண்ணணும். ஸோ பிரேக் மீன்ஸ் பிரேக் ஆயிட்டா உடனே பிக் ஃபால் ஆயிடும்னு நான் சொல்லவும் வரல. ஸோ ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும். சரிங்களா? இந்த ஃபெயில்ட் ஆகணும். மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதான்றத கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேம், இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் என்ன மாதிரி அங்க ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ண முடியும். ஸோ அந்த லெவல் பிரேக் ஆகும்போது நம்ம அடுத்தது என்னன்றத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் ஸ்விங் ஹை அதாவது லோயர் ஹைய பிரேக் பண்ணிட்டு இட்ஸ் ஃபெயில்டு. அதாவது இந்த பிரைஸேஷனோட ஹைய வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர குடுத்துருக்கு. ஸோ ஸ்விங் ஹை வந்து பிரேக் அவுட் வந்து ஃபெயில்டு. அந்த பிரேக் அவுட் ஃபெயில்டு கீழ தான் மார்க்கெட் வந்து க்ளோஸும் வச்சிருக்கு. பட் இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ மார்க்கெட் ஒரு வேளை க்ளோஸ் வச்சா, நம்ம வந்து 24,400 வரைக்கும் வரலாம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம் செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வரக்கூடிய ஏரியா நம்ம நெக்ஸ்ட் ஜோன் 24,400 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெயில்டு இந்த ட்ரெண்ட் லைன் கீழ க்ளோஸ் வச்சுட்டு அந்த ஏரியாவால இன்ட்ரா டைம் ஃப்ரேம் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுறது பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம சொல்றது இதுதான். ஸோ இப்போ நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ஃபெயில்டுக்கு மார்க்கெட் கீழ வரலான்ற ஒரு வியூ இருந்தாலும், நம்ம வந்து இன்னொரு வியூலயும் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஸ்விங் ஹைய பிரேக் பண்ணிட்டு, இந்த ஸ்விங் ஹைக்கு மேல ஒரு ஸ்விங் குடுத்துருக்கு. ஸோ சப்போஸ் இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் இந்த ஸ்விங் ஹைய பிரேக் பண்ணிடுச்சுன்னா, நம்ம வந்து பிக் புல் மூவ் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் எதிர்பார்க்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியால இன்ட்ரா டைம் ஃப்ரேம் நமக்கு பை சிக்னல் அதாவது 8 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் 1 மினிட்ஸ் சாரி 1 ஹவர் டைம் ஃப்ரேமும் நமக்கு இந்த ஏரியால வந்து பை சிக்னல் குடுத்து இத பிரேக் பண்ணுச்சு. பிரேக் பண்ணுச்சுன்னா, பிரேக் பண்ண உடனே கிடையாது. அங்கேயும் ஸ்விங் ஹை இருக்கு. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் ஹை நியரஸ்ட்டா இருக்கிறனால, பாசிபிலிட்டீஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மேபி நியூ ஹை, ஆல் டைம் ஹை அப்படிங்கிறனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஃபெயில்ட் ஆகலாம். சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து தான் அந்த இடத்துல நம்ம கன்டின்யூ பண்ண முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல் டைம் ஹைங்கிறனால பிக் ரெசிஸ்டன்ஸ் சாரி எஸ்
பிக் ரெசிஸ்டன்ஸா அது ஆக்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஸ்விங்கோட லெவல பிரேக் பண்ணிட்டு, அதன் பிறகு ஒரு ஸ்விங் குடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து மார்க்கெட் இந்த ஸ்விங் ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா, நமக்கு வந்து நல்ல ஒரு பிக் மூவ் சான்சஸ் இருக்கு. இருந்தாலும் ஆல் டைம் ஹைங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு வேளை இந்த லெவல பிரேக் பண்ணா, மார்க்கெட் எது வரைக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28,500லேருந்து 29,000 வரைக்கும் போகறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ 28,500லேருந்து 29,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகலாம். அதாவது இப்ப ஸ்விங் குடுத்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கீழயும், இந்த ஸ்விங்குக்கு மேலயும் வந்து ஸ்விங் குடுத்திருக்கு. பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகாம இருந்து சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நான் சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல் டைம் ஹையிங்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் இருங்க. சரிங்களா? சப்போஸ் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆயி ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ நமக்கு மார்க்கெட் வந்து அகைன் டவுன் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம போகக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப் வீக்லி டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணத பொறுத்தவரைக்கும், நம்ம எப்படி டார்கெட் ஜோன் நான் சொல்லிர்றேன். ஸோ என்னன்னு பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ ஃபிபனாசியோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங். ஸோ இந்த ஸ்விங்கோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 28,500லேருந்து 29,000 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். ஸோ ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்ட பேஸ் அதாவது ட்ரெண்ட் பேஸ்டு எக்ஸ்டென்ஷன் அத பேஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்றோம். ஸோ வேற அடுத்தது பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன மாரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும், சேம் அஸ் வீக்லில என்ன ஒரு செட்டப் இருக்கோ அதே தான். ஸோ இதில இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், ஸ்விங் இந்த நேரத்தில நமக்கு வந்து சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுது. டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரேஞ்ச். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம்ல 25,500 ஸோ 25,500ங்கிறது முக்கியமான ஒரு ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு. பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா, நமக்கு மறுபடியும் டே டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ 24,700 வரைக்கும் வரலாம் அப்படின்றத டே டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து மேக்ஸிமம் 25,500க்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சு. அந்த ஏரியால இன்ட்ரா டைம் ஃப்ரேமும் நம்ம சரில தான் இருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் அப் டூ 24,700 வரைக்கும் வரலாம்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதான் டே டைம் ஃப்ரேம் நமக்கு ஷோ பண்ணுது. சப்போஸ் 25,500க்கு மேலேயே மார்க்கெட் ஸ்டடி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 26,200 ஃபர்ஸ்ட்டு இந்த இனிஷியலா இந்த லெவல் தான். இத தாண்டுனால் மேபி நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலா வந்து ஒரு 26,600 வரைக்கும் நமக்கு போகலாம்னு எதிர்பார்க்கிறோம். அது என்னங்கிறத நம்ம இந்த லெவல் பிரேக் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவல் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ 25,500 ஒரு இம்பார்ட்டான ஒரு சப்போர்ட் ஜோன்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 24,700 வரைக்கும் வரலாங்கிற டே டைம் ஃப்ரேம். வீக்லி டைம் ஃப்ரேம் அப் டூ 24,400 வரைக்கும் வரலாங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ 25,500க்கு மேலேயே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கிறதுனால, ஸோ ஒருவேளை அகைன் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் இங்க இருந்து பை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவல நம்ம எதிர்பார்க்கிறது 26,200 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு நாம இந்த லெவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இன்ட்ரா டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன மாதிரியான இன்டிகேஷன குடுத்துருக்கு? நமக்கு பை போலாமா? செல் போலாமா? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம்க்கு போவோம். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆல்ரெடி செல் ட்ரெண்ட்ல இருக்கு. சரிங்களா? ஸோ செல் ட்ரெண்டுங்கிறனால மார்க்கெட் வந்து ஸோ அடுத்த நெக்ஸ்ட் லெவல் 25,100 இந்த ரேஞ்ச் தான். ஸோ பார்ப்போம். இங்க நம்ம மார்க்கெட் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? என்ன பண்ண வாய்ப்புகள் இருக்குங்கிறத. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நமக்கு இதுல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. அத நோட் பண்ணுவோம். ஸோ இந்த லோக்கு கீழ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவலா வந்து இந்த டே லோவ நம்ம எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 25,150 சரிங்களா? 25,150 தான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் மண்டே, இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு, பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா, 25,000 அ 400 25,400ல ஃபர்ஸ்ட் ரேஞ்சா நம்ம எடுத்துக்கலாம் டார்கெட் ரேஞ்ச். ஒருவேளை இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் 25,150 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு.
டவுன் சைடுல. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் அகைன் வந்து ஒரு ஸ்மால் அப் மூவ் அப் டூ பார்த்தீங்கன்னா, ஃபெயில்ட் ஆகாம இருந்தா சொல்றேன். மேபி பாசிபிலிட்டீஸ் வந்து 25,750 அல்லது 740 கிட்ட போலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேல மறுபடியும் பிரேக் அவுட் ஆயி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, 25,750 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நாளைக்கான அப்டேட். ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும், இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்ல ஓப்பனிங்லேயே மார்க்கெட் இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா, ஸோ அப் டூ இந்த ஹை அதாவது 25,950 சரிங்களா? அந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓப்பனிங்லேயே பிரேக் அவுட் நடந்ததுன்னா, ஃபெயில்ட் ஆகாம இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங்லேயே இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவலா 25,400ம் அடுத்தது 25,150க்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓப்பனிங்லேயே அப் சைடு இந்த ஹைய பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஓப்பனிங்லேயே நான் சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 15 கேண்டில் வெயிட் பண்ணி எடுங்க. அதான் பெட்டர். ஸோ ஓப்பனிங்லேயே இந்த ஹை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, நமக்கு அப் டூ 25,950 வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இதுவரைக்கும் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல ஒரு வேளை கன்டின்யூ ஆகி போனாலும், இட்ஸ் நாட் அ பை ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல கரெக்ஷனா தான் நீங்க பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் வந்து இப்போதைய உள்ள ஸ்டேஜ் இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் அப் ட்ரெண்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் இந்த லோ பிரேக் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மேபி பாசிபிலிட்டிஸ் ரிவர்சபிள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதாவது பை ட்ரெண்டுக்கு. ஏன்னா டே டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் 25,500 தான். ஸோ எகைன் இந்த லோ பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆக முடியாம புல் பேக்கும் ஆயிடலாம். ஸோ இந்த லெவல பிரேக் பண்ணா 25,400 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு 25,150 இந்த ஹைய பிரேக் பண்ணா 25,000 ஆம் 25,750 வரைக்கும் போகலாம். அதன் பிறகு 25,950 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கான வியூ. ஸோ நாளைக்கான வியூ நாளைக்கு நடக்கணுன்ற கட்டாயமும் இல்ல. ஸோ இதெல்லாம் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறத நான் இப்ப இண்டிகேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஜோன வந்து பிரேக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் கன்டின்யூ ஆனா தான் இந்த லெவல் ரீச் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்க பார்க்கறது எல்லாமே சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு. அத பிரேக் பண்ணா தான் அடுத்தடுத்த அப்டேட் போகறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் அதாவது எப்பயுமே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. ஏற்கனவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு நல்லா தெரியும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது பிரேக் ஆனாலும் ஃபெயில்ட் ஆகலாம். அங்க சஸ்டெயின் ஆகணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இங்க பார்க்குறது அத்தனையுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இதோட நம்ம கம்பைன் பண்ணி வீக்லி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸும் பார்த்துருக்கோம். எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்கு டவுன் கன்டின்யூ ஆனா அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.